எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அரவிந்த்ராஜ், KTM Black 360. லாஸ்ட் டைம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஒரு விஷயத்தோட கனெக்டிவிட்டி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது ஒரு உண்மையாக நடந்த ஒரு விஷயம் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன், ஓகேவா, ஃபுஜேராங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு நார்மல் தான், நம்ம இதில் இருக்க மாதிரிலாம் கிடையாது. இங்கே எல்லாமே ஓகே, நார்மல் தான். நான் ஆக்சுவலி இங்கே வந்துட்டு இங்கே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, இங்கே மாற்றிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மந்த் ஆச்சு. இங்கே அடாப்ட் ஆகி இப்போ ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஓடிட்டுருக்கேன். என்னோடய ஒர்க்கும் போயிட்டுருக்கு கரெக்டாக. இந்த விஷயத்தை இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் தான், இதுவும் ஒரு ஸ்கேம் ஸ்டோரி தான் நடந்த விஷயம். ஃபேஸ்புக்கில் என்ன வச்சுன்னா, ஒரு லிங்க் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தார், அதை பார்த்தாரு. அது அவருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதாவது கம்மியான அமௌண்ட்டில் நிறைய விஷயம் சேல் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம், இப்போ ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஃபுட்டு கிடைக்கிது அப்படின்னு சொன்னோன்னா, எல்லாருக்குமே தெரியும் வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி தானே. நாங்கள் அதை ஆர்டர் பண்ணோம், ஆளுக்கு ரெண்டு குவான்டிட்டி ஆர்டர் பண்ணோம். அமௌண்ட் பார்த்தோன்னா இந்த ஊர் அமௌண்ட்டுக்கு 17 dirhams வந்துச்சு. சரி 17 dirham தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டு வந்து அதுக்கு அக்செப்டபுளாக இல்லை. என்னோடய கார்டை யூஸ் பண்ண சொன்னால் நான் என்னோடய கார்டை யூஸ் பண்ணேன். என் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1950, நியர்பை 2000 dirhams என் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. அந்த கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணதும் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அமௌண்ட் டிவைட் பை என் அக்கௌண்ட்லேருந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. வெறும் 3 ரூபா என்னமோ விட்டு வச்சுருந்தாங்க. கால் பண்ணி கார்டு பிளாக் பண்ணியாச்சு, பேங்க்கில் போய்ட்டு அப்ரோச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஆன்லைன் ஸ்கேம் அதில் போய்ட்டு அப்ளை பண்ணியாச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் அப்ளை பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் கிட்டத்தட்ட அலைஞ்சிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன், கிடைக்கல. நானும் பேங்க்கில் கஸ்டமர் கேரு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் அனுப்புறது, மெயில் அனுப்புறது, அவங்க எனக்கு ரீப்ளை பண்ணுறது, அப்புறம் ஆன்லைன் ஸ்கெட்யூல் ஒரு இதில் போய்ட்டு AE.crimeன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும், அதில் போய்ட்டு அப்ளை பண்ணுறது, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒருத்தன் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கானா அது அவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில. கிட்டத்தட்ட 2.5 month கழித்து எனக்கு ஒரு இஸ்ரேல் நம்பர்லேருந்து, ஒரு கண்ட்ரி நம்பர்லேருந்து எனக்கு கால் வருது. கால் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி உங்களோட அமௌண்ட்டை நாங்கள் ரெக்கவரி பண்ணி தரோம், நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு இது செட் ஆகலை. ஒரு வாட்டி போயிடுச்சு அந்த அமௌண்ட் நம்மள்ட்ட இருந்து. நார்மலாக நம்ம ஒருத்தவங்க கடன் கொடுத்தாலே அந்த அமௌண்ட் நமக்கு வராது, இது ஆன்லைன் ஸ்கேம் வேறு. நம்மளை விட்டு அந்த அமௌண்ட்டு போயிடுச்சு, அந்த அமௌண்ட் ரிட்டன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பேங்க்லேயும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, அந்த அமௌண்ட் இந்த கண்ட்ரிக்குள்ளே இல்லை, வேறு கண்ட்ரிலேருந்து ஸ்கேம் ஆகிருக்கு, இந்த கண்ட்ரிக்குள்ளே இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி தருவோம்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய ட்ரை பண்ணாங்க, நிறைய ரீப்ளேஸ்லாம் கொடுத்தாங்க. அதாவது குயிக்கான என்னோடய கேள்விகளுக்கு அவங்களுக்கு உடனே எனக்கு பதில் கொடுத்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கரெக்டான ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த கண்ட்ரியில். போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவங்களும் எனக்கு ஒரு சில ஐடியாஸ் கொடுத்தாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் ஆனால் கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஃபைனலாக ஒரு கால் பேங்க்லேருந்து வந்துச்சு, நாங்கள் ட்ரை பண்ணோம், அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கல, இது வேறு கண்ட்ரி, அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிடுச்சு, இந்த கண்ட்ரிக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சரி ஓகே, மனசை இரும்பாக்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் 2.5-3 month அந்த நியர்பை சுச்சுவேஷனில் ஒரு கால் வருது, நம்பர் செக் பண்ண இஸ்ரேல் நம்பர், கால் வருது. இந்த மாதிரி ஒரு லேடிஸ் பேசுகிறாங்க. நான் கேட்குற கொஸ்டினுக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணல, கட் பண்ணிடுறாங்க, அதாவது சிக்னல் இஷ்யூ மாதிரி. எகைன் கால் வருது, எகைன் பேசுகிறோம். என்னோடய ரூம்மேட்ஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட செக் பண்ணி இந்த நம்பர் செக் பண்ணி பார்த்தா இல்லை இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்து அதோட முடிச்சிட்டோம். அது நான் ஏன் சொல்ல வரேன்னா, நார்மல் ஃபேஸ்புக்கில் ஸ்வைப் பண்ணி பார்த்தப்போ ஒரு பேஜ், அது நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அட்ராக்ட் ஆகிடுச்சு, அதை கையை வச்சு தொட்டோம், காசு போயிடுச்சு. இதுதான் ஆன்லைன் ஸ்கேம். தேங்க்யூ. நான் இன்னும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும், என்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது, உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு இதை பார்க்குறவங்க, புரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க. ஒரு டைம் கையை அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யோசிக்க முடியாது, ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, பிஃபோராக ஒன்ஸ் திங்க் பண்ணுங்கள். டைரெக்டாக விஷுவலாக எது வேணால் பண்ணுறீங்களா, ஓகே, கடைக்கு போய் வாங்குகிறோம், கடைக்கு போய்ட்டு கொடுக்குறோம், ரேட்டு கம்மி பண்ணி பேசுகிறோம், அது வேறு. ஆன்லைனில் கம்மியாக கிடைக்குதுன்னு எல்லா விஷயத்துலையும் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்ரூவ்டு அப்ளிகேஷன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் வர பேஜஸ் இருக்குல்ல, அதை நம்பி கையை வச்சிடாதீங்க. ஓகே, பாய்.